வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். ஏன்னா நம் உடலினுடைய மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட கண்கள் நிறைய குறைபாடுகள் ஏற்படுவதற்கு பலவிதமான காரணங்களும் இருக்குது. ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது, வயசாகக்கூடிய முதுமை காரணம், ஜெனட்டிக் ரீசன்ஸ், அதாவது இந்த மரபு வழி காரணங்களாலும் பலவிதமான பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு நம்ம காரணமாக அமைகிறோம். அதே போல் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் இதெல்லாமே அதிகமாக உபயோகப்படுத்தும் போது மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள் அதிகரிச்சுட்டு வரும். அதுவும் இரவு நேரங்களில் அதிகமாக உபயோகப்படுத்தும் போது அது கண்களை வெகுவாக பாதிக்கும். இது எல்லாமே நம்மளுடைய கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல், கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். அதை சரி செய்ய என்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை தினசரி எடுத்துக்கொள்ள வேண்டும், உடற்பயிற்சி செய்யலாமா வேணாமா, அல்லது என்னென்ன வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு பற்றி தெளிவாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு பழங்கள், இந்த ஒரு பழம் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு, எலுமிச்சை இந்த மாதிரி பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு. இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால நமக்கு கண் பார்வை கூர்மையாக தெரியும். மேலும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சிட்ரஸ் பழங்கள் மற்ற விட்டமின்களோட இணைந்து கண் புரையினுடைய வளர்ச்சியையும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டி அபாயத்தையும் எதிர்த்து போராடி அந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை விடுபட செய்யும். அதே சமயம் தினசரி நம்மளுடைய உணவுகளில் நம்ம சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலம் பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நம்ம தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மளால் வைத்திருக்க முடியும். ஏன்னா நம்ம சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, கண்களில் ஏற்படக்கூடிய வீக்கம், கண் வறட்சி இது எல்லாத்தையுமே நம்ம சரிப்பண்ணிக்கலாம். அதனால் உணவுகள் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். கண் பார்வையை மேம்படுத்திக் கொள்வதற்கு உதவிகரமாக இது இருக்கலாம். நம்மளுடைய கண் பார்வையை மேம்படுத்திக் கொள்வதற்கு பாதாம் எடுத்துக்கொள்ளலாம். கண் ஆரோக்கியத்திற்கு பொதுவாகவே நட்ஸ் வகைகள் நல்ல தீர்வளிக்கும். அதிலும் குறிப்பாக பாதாம் இன்னும் நமக்கு அதிகமான மருத்துவமைகளை கொடுக்கும். பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் பருப்பு கண்களில் இருக்கக்கூடிய சேதமாக, அதாவது நம்மளுடைய செல்கள் எதுவும் சேதமாகாமல் பாதுகாக்கும். குறைந்தது நம்ம 10 பாதாம் எடுத்துக்கிறோம்னு வச்சிங்களேன். ஒரு உதாரணத்துக்கு அதில் 2.5 கிராம் புரதம் நமக்கு கிடைக்கும். இந்த அளவு நமக்கு புரதம் கிடைக்கும் போது நம்மளுடைய கண்கள் இருக்கக்கூடிய திசுக்களை நம்ம ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்வதன் மூலமாக கண் பார்வையை நம்ம சரி பண்ணிக்கலாம். அதே போல் நம்மளுடைய இரும்புச்சத்தை விட்டமின் சி இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சேர்த்து இணைத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஊட்டச்சத்துக்கள் தான் பாதாம் பருப்புகள் இருக்குது. மேலும் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் சத்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கும். பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களையுமே மேம்படுத்தி நரம்புகளை ஆரோக்கியமாக பராமரிக்கும். குறிப்பாக கண் நரம்புகளை நமக்கு பராமரிக்கிறதால மங்கலான பார்வையெல்லாம் சரி செஞ்சு வலுப்படுத்திக்கிறதுக்கு சிறந்த பங்களிப்பு கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை தொடர்ந்து 10 to 15 பாதாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அல்லது குறிப்பிட்ட அளவுகள் எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை நமக்கு மேம்படும். கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இல்லைனா நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கூடிய நீரில் பாதாம் பருப்பு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் தோல் நீக்கிட்டு வெறும் வெயிட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஊட்டச்சத்துக்கள் விரைவாக கிடைக்கப்பெற்று கண் பார்வை கூர்மையாகும். கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட்டை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கேரட்டில் விட்டமின் இ அதிகமாக இருக்கு. இது ஆரோக்கியமான ஒரு பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்கு. இது விட்டமின் ஏவாக மாறும். இது தவிர கேரட்டில் லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய உணவுகள் கண்கள் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் நம்மளுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்படும். மாகுலர் சிதைவுக்கான நம்மளுடைய ஆபத்தை கேரட் குறைச்சிரும். கேரட்டை எப்போதுமே சமைத்து சாப்பிடுவது உங்களுக்கு அதிக ஆரோக்கியம். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க கேரட்டை பச்சையாகவும் ஜூஸாக எடுத்துக்கலாம், அடிக்கடி எடுத்துக்கலாம் அப்படின்னு. இப்போ நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கிங்கன்னா வாரத்தில் ஒரு தடவை கேரட் ஜூஸ் எடுத்துக்கலாம். பச்சையாக சாப்பிட்றீங்கன்னா எப்போது ஒரு டைம் நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் மருத்துவ குறிப்பின்படி பெரும்பாலான உணவுகளை சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது தான் அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் அழிக்கப்பட்டு ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக கழிவுகள் முறையான அளவில் வெளியேற்றப்படும். ஸோ அதே போல் தான் கேரட்டும் நீங்கள் சமைத்து சாப்பிடும்போது உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு பச்சை இலை காய்கறிகள் எடுத்துக்கலாம். பொதுவாக இந்த கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, லூடின், நார் சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்புச்சத்து, பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் இருந்திருக்கு. இதில் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி.
கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுத்து செல்கள் சேதமடையாமல் பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையுமே நமக்கு பச்சை இலை காய்கறிகள் தடுத்துரும். அதனால் கேழ்கீரை, முட்டைகோஸ் வகைகள், கீரை வகைகள், ஃப்ரக்கோலி, சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாம். தினசரி காலை மாலை வேளைகளில் காய்கறி வெடி சாறு எடுத்துக்கொள்ளுங்கள், வெஜிடபிள் சூப் எடுத்துக்கோங்க. அதே போல் காய்கறிகளை தினமும் உணவுகளில் வந்து சேர்த்துக்கொள்ள பாருங்கள். இதே நீங்கள் கீரைகளை சாப்பிட்றீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் ஏதாவது ஒரு கீரைகளை மாற்றி சாப்பிடும்போது கண் பார்வை உங்களுக்கு பலம் பெறும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கண் ஆரோக்கியத்திற்கு எப்போதுமே முழு தானியங்கள் நல்லது தான். ஏன்னா இது மற்ற உணவுகளை போல கிடையாது. அதாவது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீட்டு கொண்டிருக்கு. இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க், நியாசின் இருக்குது. இதன் மூலம் கண்புரை, வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன், ஏஎம்டி அபாயத்தை நம்ம குறைத்துக் கொள்ளலாம். முழு தானியங்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாக தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை கண் பார்வை மேம்படுவதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது. இது வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்மை பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். டியூனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA ஆகியவை உலர்கண்கள், அந்த பஃபிங் ஐஸ் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ அதிகமாக எண்ணெய் சேர்க்காமல் அளவாக எண்ணெய் சேர்த்து வாரத்தில் 2 முறை மீன் சாப்பிடும்போது கண் பார்வை மேம்படும். கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவு தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அதில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின், ஜிங்க் சத்து இது எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். ஆனால் முட்டைகளை சாப்பிடக்கூடிய வகைகள் அப்படின்ற அந்த மெத்தட்ஸும் இருக்குது. இப்போ நம்ம நீராவியில் வேக வைத்து அவித்த முட்டைகளை சாப்பிட்றது நமக்கு நல்லது. அதனோட உப்பு சேர்த்து சாப்பிட்றது, முட்டை குழம்புகளில் சாப்பிட்றது நல்லது. அதை விட்டு நம்ம ஆம்லெட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது, எண்ணெயில் வறுத்து பொரித்த பொடிமாஸ் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது, பச்சை முட்டையை அப்படியே குடிக்கிறது, இது எல்லாமே நுண்ணுயிர் தொற்றுகள், இன்ஃபெக்ஷன்ஸ் நமக்கு ஏற்படுத்தலாம். இது நமக்கு நன்மைகளையே கொடுக்காது. அதனால் நீங்கள் நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளை வந்து எடுத்துக்கோங்க. முட்டை குழம்புகளில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்கள், அந்த சுருக்கங்கள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால் முட்டை நீங்கள் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 1 முட்டை அந்த அளவுகளில் அல்லது ஒரு நாளைக்கு 2 முட்டை அப்படின்ற அளவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கூட உங்களுடைய கண் பார்வை கூர்மையாக இருக்கும். இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வைக்கு பலம் பெறும். அதே போல் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நீங்கள் உறங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இரவு நேரங்களில் பரிந்துரைக்கப்பட்ட 8 மணி நேரம் உறங்குவது, குறைந்தபட்சம் 6 மணி நேரமாக நீங்கள் உறங்கணும். அப்போ தான் உங்களுடைய கண்களில் வந்து எந்த விதமான தொய்வும் ஏற்படாது, கண்களில் வறட்சி ஏற்படாமல் கண் பார்வை கூர்மையாக இருக்கும். ஒரு நாளைக்கு போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டியதும் அவசியம். 3 லிட்டருக்கும் குறைவாக ஒரு மனிதன் வந்து தண்ணீர் குடிக்கக்கூடாது. 3 லிட்டருக்கும் அதிகமாக உங்களுடைய உடலமைப்புக்கு ஏற்ற அளவுக்கு தாகம் எடுக்கக்கூடிய அளவுக்கு தாகம் நிற்கக்கூடிய அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு ஏதாவது மங்கலான பார்வை, கண்களிலிருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனடியாக மருத்துவரை அணுகணும். கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலே சரி பண்ணிடணும். அதை ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் நம்மளுடைய கண் பார்வையை அதை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். ஸோ அந்த ரிஸ்கெல்லாம் எடுக்காமல் ஊட்டச்சத்தில் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு கண் பார்வையை பலப்படுத்தி ஆரோக்கியமாக இருங்க. நிறைய உணவுகள் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.